முன்னால் சென்று இயக்கத்தினை கட்டியமைக்கிற போது நான் கோவைக்கு வருகிற போதெல்லாம் அன்போடு நாங்கள் சந்தித்து உரையாடுகிற அந்த நாட்களை நான் இன்றைக்கு எண்ணி பார்க்கிறேன். ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே தொழிலாளர்களுடைய உரிமைக்காகவே அவர்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை எப்படி அமைப்பது என்பதை மட்டுமே சிந்தித்து தன்னுடைய வாழ்நாளை முடித்துவிட்டு, அவர் முடித்துவிட்டார் என்று சொல்வதை விட தன்னுடைய வாரிசையும் தான் விட்ட இடத்திலிருந்து அந்த பணியை தொடர வேண்டும் என்று இன்றைக்கு எந்த அளவுக்கு அந்த தொழிலாளருடைய உள்ளத்தோடு உணர்வோடு அவர் ஒன்றி இருந்திருக்கிறார் என்பதற்கு அவருடைய வாரிசு பெண்மை என்று சொன்னார்கள். ஆனால் பெண்மைதான் இன்றைக்கு பல்வேறு புரட்சிகளுக்கு காரணமாக இருக்கிறது. அந்த முறையில அவர் இன்றைக்கு அதை தலைமையேற்று சிறப்பான முறையில் அதனை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற பாங்கனை நான் பார்க்கிற போது அருமையனார் நஞ்சப்பன் அவர்கள் சொர்க்கத்தில் இருந்து நம்ம எல்லாம் வாழ்த்து கொண்டிருப்பார் என்ற நம்பிக்கையில் அவருடைய ஆன்மா புகழ் என்றைக்கும் எல்லாம் வல்ல இறைவன் என்றைக்கும் எப்பொழுதும் தொழிலாளர்கள் உள்ளத்தில் அவருக்கென்று நீங்காத இடத்தை தர வேண்டும் என்று வேண்டி இன்றைக்கு நாம் எல்லோரும் தொழிலாளர்களுடைய உரிமைக்காக பேசுகிறோம். காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் தொழிலாளர்களுடைய உரிமைக்கும் எவ்வளவு பெரிய ஒற்றுமை என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். அருமையண்ணா ராஜாமணி அவர்கள் சொன்னார்களே, இந்த தொழிலாளர்களுடைய உரிமைக்காக 8 மணி நேர வேலைக்காக 1885 அமெரிக்க நாட்டில் மே மாதம் 1ஆம் தேதி ஏறத்தாழ 3.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் திரண்டு தங்களுடைய உழைப்பை சுரண்டுகிற முதலாளித்துவத்திற்கு எதிராக தங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது, நாங்களும் மனிதர்களாக இந்த மண்ணிலே வாழ வேண்டும், எங்கள் உடல் நலமும் பேணி காக்கப்பட வேண்டும் என்ற உணர்வோடு 8 மணி நேர வேலை வாய்ப்பு என்று குரல் கொடுத்து அதனுடைய தொடர்ச்சியாக 3-4 நாட்களில் நடைபெற்ற போராட்டங்கள், அந்த போராட்டங்களின் மூலமாக அன்றைக்கு பல்வேறு அடக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்பட்டு தூக்கு தண்டனை முத்தமிட்டவர்கள் அதற்கு பிறகு பெற்றதுதான் அந்த 1885 பெற்றதுதான் அந்த மே தினம் சுதந்திர நாம் பெறுகிறோமே இன்றைக்கு தொழிலாளர் தினமாக சொல்லப்படுகிறது. அந்த ஆண்டு காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தோற்றமான ஆண்டு என்பதை நாம் மறந்துவிட முடியாது. காங்கிரஸ் பேரியக்கம் இந்த நாட்டில் இந்திய திருநாட்டினுடைய மக்கள் அடிமைப்பட்டு கிடந்த போது அவர்களுக்கு சுதந்திரம் பெற்றுத் தருவதற்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கமும் அந்த ஆண்டிலே தான் புத்துணர்ச்சி பெற்று பெறுகிறது. அப்பேற்பட்ட காங்கிரஸ் பேரியக்கம் நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு 1947 பண்டித நேரு அவர்கள் பிரதமராக இந்த மண்ணிலே உருவான பிறகு தொழிலாளர்களுடைய வாழ்வை எப்படியெல்லாம் உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும் என்று எத்தனை சட்டங்களை தொழிலாளர்களுடைய குரலுக்கு செவிமடுத்து அவர்கள் உரிமைகளுக்கு போராடிய போது அவற்றை சட்டமாக்கி சட்ட பாதுகாப்பு கொடுத்து அதை கொண்டு வந்தோம் என்பதை பல்வேறு சட்டங்களை நினைவுகூர்ந்து பார்க்க முடியும். 1948 கொண்டு வரப்பட்டதுதான் மினிமம் வேஜஸ் சட்டம். குறைந்தபட்ச கூலி தொழிலாளர்களுக்கு உத்தரவாதத்தை தருகிற சட்டத்தை 1948 அன்றைக்கு கொண்டு வரப்படுகிறது. அதுபோல பிறகு காலகட்டத்தில் தான் இன்றைக்கு நாம் சொல்லுகிறோமே தொழிலாளர்கள் பெறுகிற ப்ராவிடன்ட் ஃபண்ட் தொழில் நிறுவனங்கள், அந்த ப்ராவிடன்ட் ஃபண்டிற்கான சட்டத்தை 1952 காங்கிரஸ் கட்சி அமல்படுத்தியது. தொழிற்சாலை சட்டத்தை கொண்டு வந்தது 48 என்று சொன்னால் அந்த சட்டம் தான்
அந்த தொழிலாளர்கள், அங்கே பணியாற்றுகிற தொழிலாளர்கள் அவர்களுடைய உடல்நிலை பேணி காப்பதற்காக, அவர்களுக்கு அவர்கள் உடல்நல பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவாதத்தை அந்த வேலையிலே பணியாற்றுகிற போது அந்த வேலையிலே மரியாதையோடு அவர்களை பணியாற்றப்பட வேண்டும் என்று அதற்காக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே ஒரு சட்டப்பிரிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கும் சமமாக, அவர்களையும் சரிசமமாக இந்த நாட்டு அவர்களையும் கருத வேண்டும் என்பதற்காகவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே ஒரு சட்டம், அதில் ஒரு பங்கு அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒவ்வொன்றாக அதற்கு பிறகு தோட்ட தொழிலாளர்களுக்காக இருந்தாலும் சரி, பீடி தொழிலாளர்களுக்கு என்று சட்டம், ஓட்டலிலே பணியாற்றுகிற தொழிலாளர்களுக்கு என்று சட்டம், இப்படி ஒவ்வொன்றாக கொண்டு வரப்பட்டு 1965 போனஸ் கொடுக்கப்பட வேண்டும் என்று அந்த சட்டத்தையும் காங்கிரஸ் கட்சி அன்னை இந்திரா காந்தி அம்மையார் தலைமையில் தான் அந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது. அதுபோல அதற்கு பிறகு அதேபோல பண்டித நேரு காலத்திலே தான் இன்றைக்கு இஎஸ்ஐ என்று சொல்லுகிறோமே, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் 1948 கொண்டு வரப்பட்ட சட்டம். அப்படி ஒவ்வொன்றாக 1900 கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் 1970. அதுபோல இந்த பென்ஷன் இன்றைக்கு அரசு ஊழியர்களை பணியாற்றுகிற, தொழிற்சாலை பணியாற்றுகிற, அரசு பொது நிறுவனங்கள் பணியாற்றுகிறவர்கள் பெறுகிற அந்த பென்ஷன் திட்டம் 1971 காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்து கொடுத்தது. அண்ணன் அருமையான ராஜாமணி சொன்ன கிராஜுவேட்டி அவருடைய வரலாறை சொன்னார்களே, மும்பையிலே எப்படி விளக்கம் கொடுக்கப்பட்டு அதற்கு பிறகு அதை அன்னை அருமைக்குரிய மறைந்த ஏஎஸ் அவர்கள் அன்றைக்கு அன்னை இந்திரா காந்தி அம்மையாரை சந்தித்து அதன் மூலமாக பெறப்பட்ட அந்த கிராஜுவேட்டி சட்டம் 1972 இந்த நாட்டில் அமல்படுத்தப்பட்டது. எமர்ஜென்சி என்று சொல்லுகிறோம். அந்த எமர்ஜென்சி காலத்தில் தான் அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஆணுக்கு நிகராக பெண்ணுக்கும் சம ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்ற சட்டத்தை அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் 1976 தான் எமர்ஜென்சி அமலில் இருக்கிற போதுதான் இந்த மண்ணிலே அமல்படுத்தப்பட்டது. இவையெல்லாம் காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் இயக்கத்துடைய தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்கள் மத்தியில அதை எடுத்து வைக்க தவறிய காரணத்தினால் தொழிலாளர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி நிற்க வேண்டிய ஒரு சூழல், காங்கிரஸ் கட்சியிலிருந்து மக்கள் விலகி நிற்க வேண்டிய சூழல் நம்முடைய தவறால் இந்த மக்கள் ஒவ்வொரு குடிமகனுக்கும் நம்மாலே சொல்ல முடியும். ஒவ்வொரு குடிமகனும் இன்றைக்கு அது எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அரசியலமைப்பு சட்டம், இந்திய குடியரசு 1950 அந்த சட்டத்தை அமல்படுத்தி அதை நிறைவேற்றிய பிறகு அதன் முதல் திருத்தம் பெருந்தலைவர் கவிஞர் காமராஜ் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க பண்டித நேரு அவர்களால் இன்றைக்கு மேடைகளில் பேசப்படுகிறது இடஒதுக்கீடு என்று சொல்லப்படுகிற பிற்பட்ட சமுதாயத்து மக்களுக்கு என்று அது மூல இடஒதுக்கீடு. அதற்காக பண்டித நேரு அவர்கள் அதை முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அதை அமல்படுத்தியதும் காங்கிரஸ் கட்சி என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. இப்படி ஒவ்வொரு கட்டமாக அது தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்காக உருவாக்கி கொடுத்த சட்டமாக இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொரு தொழில் பணியாற்றுகிறவர்கள் அவர்களுடைய உரிமைகளை பேணி காக்கப்பட வேண்டும் என்ற உரிமையோடு சட்டத்தை எல்லாம் சிந்தித்து பார்த்து தொழிலாளர் நலன் கருதி இப்படி ஒவ்வொன்றாக கட்டமைக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் அத்தனையும் இன்றைக்கு ஒன்று சேர்த்து இன்றைக்கு நம்முடைய பிரதமராக இருக்கிற பாரதிய ஜனதா இயக்கத்தினுடைய பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் இந்த சட்டத்தை எல்லாம் தொழிலாளர்களுக்கு சாதகமாக அவர்கள் இந்த சட்டம் இருக்கிற காரணத்தினாலே தானே உரிமைகள் கோருகிறார்கள். அந்த சட்டத்தில் இருக்கிற காரணத்தினால் தானே முதலாளிகளை சென்று அவர்கள் அந்த வேலைக்கான உத்தரவாதமும் வேலை செய்கிற போது அவர்கள் எத்தனை ஆண்டுகள் பணியாற்றுகிறார்களோ
அந்த ஆண்டு பணியாற்றி முடிக்கிற போது ஒரு ஆண்டிற்கு ஒரு மாதத்திற்கு அதில் 15 நாட்களுக்கான ஊதியத்தை வைத்து அவர்கள் எத்தனை ஆண்டுகள் பணியாற்றுகிறார்களோ அத்தனை ஆண்டுகளுக்கு அந்த கணக்கிட்டு கொடுத்து அவர்கள் அதிலிருந்து பணியிலிருந்து நீக்கப்படுகிற போது, பணி நீக்கம் செய்கிற போது அவர்கள் எதிர்காலத்தை கருத்திலே கொண்டு அவர்கள் குடும்பம் நடத்துவதற்காக, வாழ்வாதாரத்திற்காக அந்த பணித்தொகை கொடுத்து அனுப்பப்படுகிறதே. இவையெல்லாம் காங்கிரஸ் கட்சி சட்டமாக உரிமையாக ஒடுக்கப்பட்ட காரணத்தினாலே தானே இவையெல்லாம் அவர்கள் கேட்கிறார்கள். முதலாளிகள் கையில் இருந்து அந்த பணத்தை கொடுக்க வேண்டி இருக்கிறது என்ற காரணத்திற்காக இன்றைக்கு சட்டத்தை எல்லாம் மாற்றி புதிதாக ஒரு சட்டத்தை 4 சட்டங்கள் கூடாக கொண்டு வந்து கொடுத்து அதிலே அவர்கள் நாங்கள் தொழிலாளர் பிறகு காலகட்டத்தில் தான் இன்றைக்கு நாம் சொல்லுகிறோமே, தொழிலாளர்கள் பெறுகிற ப்ராவிடன்ட் ஃபண்ட் தொழில் நிறுவனங்கள், அந்த ப்ராவிடன்ட் ஃபண்டிற்கான சட்டத்தை 1952 காங்கிரஸ் கட்சி அமல்படுத்தியது. தொழிற்சாலை சட்டத்தை கொண்டு வந்தது 48 என்று சொன்னால் அந்த சட்டம் தான் அந்த தொழிலாளர்கள், அங்கே பணியாற்றுகிற தொழிலாளர்கள் அவர்களுடைய உடல்நிலை பேணி காப்பதற்காக, அவர்களுக்கு அவர்கள் உடல்நல பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவாதத்தை அந்த வேலையிலே பணியாற்றுகிற போது அந்த வேலையிலே மரியாதையோடு அவர்களை பணியாற்றப்பட வேண்டும் என்று அதற்காக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே ஒரு சட்டப்பிரிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கும் சமமாக, அவர்களையும் சரிசமமாக இந்த நாட்டு அவர்களையும் கருத வேண்டும் என்பதற்காகவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே ஒரு சட்டம், அதில் ஒரு பங்கு அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒவ்வொன்றாக அதற்கு பிறகு தோட்ட தொழிலாளர்களுக்காக இருந்தாலும் சரி, பீடி தொழிலாளர்களுக்கு என்று சட்டம், ஓட்டலிலே பணியாற்றுகிற தொழிலாளர்களுக்கு என்று சட்டம், இப்படி ஒவ்வொன்றாக கொண்டு வரப்பட்டு 1965 போனஸ் கொடுக்கப்பட வேண்டும் என்று அந்த சட்டத்தையும் காங்கிரஸ் கட்சி அன்னை இந்திரா காந்தி அம்மையார் தலைமையில்தான் அந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது. அதுபோல அதற்கு பிறகு அதேபோல பண்டித நேரு காலத்திலே தான் இன்றைக்கு இஎஸ்ஐ என்று சொல்லுகிறோமே, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் 1948 கொண்டு வரப்பட்ட சட்டம். அப்படி ஒவ்வொன்றாக 1900 கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் 1970. அதுபோல இந்த பென்ஷன் இன்றைக்கு அரசு ஊழியர்களை பணியாற்றுகிற, தொழிற்சாலை பணியாற்றுகிற, அரசு பொது நிறுவனங்கள் பணியாற்றுகிறவர்கள் பெறுகிற அந்த பென்ஷன் திட்டம் 1971 காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்து கொடுத்தது. அண்ணன் அருமையான ராஜாமணி சொன்ன கிராஜுவேட்டி அவருடைய வரலாறை சொன்னார்களே, மும்பையிலே எப்படி விளக்கம் கொடுக்கப்பட்டு அதற்கு பிறகு அதை அன்னை அருமைக்குரிய மறைந்த ஏஎஸ் அவர்கள் அன்றைக்கு அன்னை இந்திரா காந்தி அம்மையாரை சந்தித்து அதன் மூலமாக பெறப்பட்ட அந்த கிராஜுவேட்டி சட்டம் 1972 இந்த நாட்டில் அமல்படுத்தப்பட்டது. எமர்ஜென்சி என்று சொல்லுகிறோம். அந்த எமர்ஜென்சி காலத்தில் தான் அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஆணுக்கு நிகராக பெண்ணுக்கும் சம ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்ற சட்டத்தை அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் 1976 தான் எமர்ஜென்சி அமலில் இருக்கிற போது தான் இந்த மண்ணிலே அமல்படுத்தப்பட்டது. இவையெல்லாம் காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் இயக்கத்துடைய தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்கள் மத்தியில அதை எடுத்து வைக்க தவறிய காரணத்தினால் தொழிலாளர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி நிற்க வேண்டிய ஒரு சூழல், காங்கிரஸ் கட்சியிலிருந்து மக்கள் விலகி நிற்க வேண்டிய சூழல் நம்முடைய தவறால் இந்த மக்கள் ஒவ்வொரு குடிமகனுக்கும் நம்மாலே சொல்ல முடியும். ஒவ்வொரு குடிமகன் இன்றைக்கு அது எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அரசியலமைப்பு சட்டம், இந்திய குடியரசு 1950 அந்த சட்டத்தை அமல்படுத்தி அதை நிறைவேற்றிய பிறகு அதன் முதல் திருத்தம் பெருந்தலைவர் கலைஞர் காமராஜ் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க பண்டித நேரு அவர்களால் இன்றைக்கு மேடைகளில் பேசப்படுகிறது இடஒதுக்கீடு என்று சொல்லப்படுகிற
பிற்பட்ட சமுதாயத்து மக்களுக்கு என்று அது போல பிற்பட்ட ஒதுக்கீடு. அதற்காக பண்டித நேரு அவர்கள் அதை முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அதை அமல்படுத்தியதும் காங்கிரஸ் கட்சி என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. இதுவரை நடத்தப்பட்ட வேலைவாய்ப்பு முகாம்கள், பணி நியமனம் கொடுக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் தொடர்ந்து இந்த தொழிற்சங்க நிறுவனங்களில் பணியாற்றுகிறார்கள் என்று கேட்பீர்கள் என்று சொன்னால், அது இப்பொழுது நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற புள்ளிவிவரம் சொல்லுகிறீர்களே, அதில் 10 விழுக்காடு கூட இருக்காது என்று சொன்ன போது, அது அன்றைக்கு மேடையில் இருந்த அமைச்சர் உட்பட துணை முதலமைச்சர் உட்பட அவர்களுக்கு அதை ரசிக்க முடியவில்லை. ஆனால் நான் மேடையை விட்டு கீழே இறங்கிய போது சன் டிவியினுடைய நிருபர் ஓடி வந்து கட்டி அணைத்து சொன்னார், அண்ணா நீங்கள் சொன்னதுதான் உண்மை. என்னுடைய பையன் இதற்கு முன்னர் நடந்த வேலைவாய்ப்பு முகாமில் அதே டிவிஎஸ் கம்பெனியில் எனக்கு என்னுடைய பையனை தேர்ந்தெடுத்தார்கள், வேலை கொடுத்தார்கள். 6 மாதம் கழித்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். இப்பொழுது மீண்டும் அவன் கலந்து கொண்டு இன்றைக்கும் அவனுக்கு வேலை வாய்ப்புக்காக கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை. எனவே இவையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ளாத சூழ்நிலை. இவையெல்லாம் நாம் உணர்ந்து கொண்டு நாம் எங்கே தொழிலாளர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது என்பதை நாம் முழுமையாக அவர்களுடைய உணர்வுகளோடு ஒன்றி போய், அவர்கள் வாழ்வாதாரத்தோடு நாம் ஒன்றி போய் பார்த்து அவர்களுக்காக குரல் கொடுக்கிற போது நிச்சயமாக தொழிற்சங்கங்கள் அவர்களுடைய எண்ணம், அவருடைய நோக்கம் வெற்றியடையும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இன்றைக்கு அரசு பல்வேறு தொழில் நிறுவனங்களில் பணியாற்றுகிறவர்கள், அரசு துறைகளில் பணியாற்றுகிற அப்பாற்பட்டு எத்தனையோ அவர்கள் சொன்னது போல வீட்டு பணி பெற்று இப்படி பல்வேறு அமைப்பு சாரா தொழிலாளர்கள், பெரும்பான்மையானவர்கள் அவர்கள் தான். இந்த நாட்டினுடைய வாக்காளர் பெருமக்களும் பெரும்பான்மையானவர்கள் அவர்கள் தான். அவர்களுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது எண்ணி பார்க்க வேண்டும். எனவே நாம் என்ன சொல்கிறோம் சொன்னால், இது இன்னைக்கு உங்களுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு என்பது, இங்கே பணிபெற்றிருக்கிறவர்கள் அன்பிற்குரிய சகோதரர் கோதண்டனோடு பல்வேறு காலகட்டங்களில் தொழிலாளர்கள் அவர் ஆற்றுகிற பணியை கேட்கின்ற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். ஒரு முறை அவர் வீட்டுக்கு செல்லுகிற போது, அவர் பகுதியில் சென்ற போது ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு சென்று அங்கே இருந்து அவரோடு சேர்ந்து கலந்து பேசுகிற போது, அவர் எல்லோரையும் அறிமுகப்படுத்தி சொல்லுகிற போது உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அப்படியே சொன்னேன். கோதண்டா, வாழ்க்கை உங்களுக்கு என்ன கிடைக்குதோ இல்லையோ, இத்தனை குடும்பங்களை வாழ வைத்த அந்த குடும்பங்களுடைய ஆசையே உங்களுக்கு பெரிதாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது அரசாங்கங்கள் சட்டங்கள் சரி என்ன சலுகை இருக்கிறது என்பது கூட. போயிடலாம். நீங்க அந்த உரிமைகள் கூட அவர்களுக்கு தெரியாது, அப்பாவிகளாக இருக்கிறார்கள். காரணம், அன்றைக்கு எங்கோ வேலை பார்த்து நமக்கு அந்த கிடைக்கிறத வச்சுதான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற உணர்வோடு போகிற போது அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்கிற வாய்ப்பு. தயவுசெய்து உன்னை எடுத்து பார்க்க வேண்டும். நம்ம எல்லாம் இன்றைக்கு மகளிர் சுய உதவிக்குள்ள சொல்லுகிறோங்க. இந்த மகளிர் சுய உதவிக்குள் போன்று பங்களாதேஷ்ல அவர்கள் மூலமாக உருவாக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய வங்கியை கட்டமைத்த யூனுஸ் தான் அங்கே புரட்சி நடந்த போது, அந்த புரட்சி நடந்த மக்கள் அவர்களை நாட்டை நிர்ணயிப்பதற்கு யாரை தலைவராக வைக்க வேண்டும் என்று சொன்ன போது அந்த யூனுஸை கொண்டுதான் தலைவராக வைத்தாங்க. ஏன் என்று சொன்னா, ஒரு சிறிதாக ஒரு 20-25 பேர் சேர்ந்த ஒரு குழுவாக அதிலே துவங்கிய அவர்களுக்குள்ளே இருந்து கிடைக்கப்பட்ட ஊதியத்திலிருந்து சிறு சிறு சேமிப்பாக அதை 20-40 ஆக்கி 40 பேரிலிருந்து கிடைப்பதை இன்னொரு 40 பேருக்கு கொடுத்து அவர்களை தொழில் செய்ய வைத்து இப்படி வளர்க்கப்பட்டு அதன் மூலமாக வளர்ந்த அந்த போன்ற என்னதான் இன்றைக்கு இங்கே இருக்கிற சுய உதவி குழுக்கள். எல்லாரும் சொல்லுவாங்க, சுய உதவி குழு யார் கொண்டு வந்தாங்க? மைசூர்ல துவக்கப்பட்ட ஒன்று சிறிதாக. அதற்கு பிறகு ஆந்திராவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி இருந்த போதுதான் அங்கே அந்த திட்டத்தை செயல்படுத்துறோம்.
அதான் எந்த திட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, யார் இன்றைக்கு எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் மாநில கட்சிகள் தேசிய கட்சி உரிமை கொண்டாடலாம். ஆனால் அதனுடைய பூர்வீகம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அது காங்கிரஸ் கட்சியினுடைய இதயத்திலிருந்து உருவானதுதான் அங்கதான் இருக்கும். அப்படி உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் வெளிநாட்டில் பிறந்த சோனியா காந்திக்கு இந்தியாவுடைய மக்களுடைய உணர்வு என்ன என்று தெரியுமா என்று மேடைதோறும் பேசினார்கள். அந்த வெளிநாட்டிலே பிறந்து அன்னை சோனியா காந்தியுடைய உள்ளத்திலே தோன்றியதுதான் 14 கோடி மக்களை வறுமை கோட்டிலிருந்து வெளிக்கொண்டு வந்த அந்த 100 நாள் ஏரி வேலை திட்டம். எண்ணி பார்க்க வேண்டும். 14 கோடி மக்களுக்கு உலகத்தில் இந்த அளவுக்கு வேலை கொடுக்கிற ஒரு திட்டம் உலகத்திலேயே இல்லை. அன்னை சோனியா காந்தி அம்மையார் கொண்டு வந்த